ஐயப்ப விரதத்தின் முக்கிய வழிமுறைகள். ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் குறைந்தது 41 நாட்கள் கடுமையான விரத முறைகளை கடைபிடிக்க வேண்டும். கார்த்திகை மாதம் முதல் நாள் அல்லது அதற்கு பின்வரும் நல்ல நாளில் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கலாம். சனிக்கிழமை அல்லது உத்திர நட்சத்திர நாளில் மாலை அணிவது சிறப்பு. மாலை துளசி மணி மாலை 108 மணிகள் அல்லது ருத்ராட்ச மாலை 54 மணிகள் அணியலாம். மாலையுடன் ஐயப்பன் திருவுருவம் பதித்த டாலர் ஒன்றையும் இணைத்து அணிய வேண்டும். அணிவிப்பவர் பாரம்பரியமாக குருசாமி 18 முறை சபரிமலை சென்று வந்தவர். கையால் கோயிலில் பூஜை செய்து மாலை அணிந்து கொள்ளலாம். குருசாமி இல்லை என்றால் கோயில் அர்ச்சகர் மூலமாகவோ தாய் தந்தையரின் ஆசையுடனோ அல்லது ஐயப்பனையே குருவாக நினைத்து அணிந்து கொள்ளலாம். ஐயப்ப பக்தர்கள் என்பதை தனித்துவப்படுத்த கருப்பு, நீலம், காவி அல்லது பச்சை நிற ஆடைகளை அணிய வேண்டும். விரத காலத்தில் கடைபிடிக்க வேண்டியவை: தூய்மையின் வழிபாடு. காலை சூரிய உதயத்திற்கு முன்பும் மாலையிலும் குளிர்ந்த நீரில் குளித்து ஐயப்பனை மனதார நினைத்து சரணங்கள் கூறி வழிபட வேண்டும். தினமும் ஐயப்பன் திருவுருவப் படத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும். கோவில் வழிபாடு மற்றும் பஜனைகளில் கலந்து கொள்வது சிறப்பு. சைவ உணவை மட்டுமே உண்ண வேண்டும். மது, மாமிசம், புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். மாலை அணியாதவர்களின் வீட்டில் பால், பழம் மட்டுமே சாப்பிடலாம். மாலை அணிந்த பக்தர்களின் வீட்டில் சாப்பிடலாம். பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். மனம், வாக்கு, செயல் மூன்றிலும் கோபம், பொய், பேராசை, புறம்பேசுதல் ஆகியவற்றை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அனைவரிடமும் பணிவுடன் பழக வேண்டும். எதிர்ப்படும் ஐயப்ப பக்தர்களை சாமி என்றும் பெண்களை மாளிகை பொறுத்து அம்மா என்றும் அழைக்க வேண்டும். மற்றவர்களிடம் பேசும் போதும் பேசி முடிக்கும் போதும் சாமி சரணம் என்று கூற வேண்டும். காலணிகள் அணிவதை தவிர்க்க வேண்டும். தரையில் வாயோ துண்டோ விரித்து படுக்க வேண்டும். பகலில் தூங்கக்கூடாது. விரத காலத்தில் சவரம் செய்தல், முடிவெட்டுதல், நகம் வெட்டுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். பெண்களின் சடங்கு வைபவத்திற்கோ அல்லது குழந்தை பிறந்த வீட்டிற்கோ செல்லக்கூடாது. இருமுடி கட்டுதல். சபரிமலை யாத்திரை செல்லும் முன் குருசாமி முன்னிலையில் அல்லது கோவில்களில் பூஜைகள் செய்து இருமுடி கட்டு நிறைக்க வேண்டும். இருமுடி கட்டை தலையில் சுமந்து செல்பவர்கள் மட்டுமே 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள்.